Hello guys, இன்னைக்கு பார்க்க போகிற ஜாப்பனீஸ் அனிமேட்டட் சீசன் இட்ஸ் ராங் டு பிக்கப் கேர்ள்ஸ் இன் ட்ரெஞ்சன் சீசன் 1 எபிசோட் 3 பார்க்க போகிறோம். ஒரு சின்ன மாற்றம் இருக்குது. அதாவது நிறையா சீன்ஸை கட் பண்ணியிருப்பேன். பிகாஸ் இது இப்போயே 9 மினிட்ஸ்க்கு மேலே போயிடுச்சு. அதெல்லாம் நான் ஏன் எடுத்துருப்பேன்னா அதுக்கும் ஸ்டோரிக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் மிஸ் பண்ணாங்க. ஜாப்பனீஸில் பார்க்குறவங்க ஃபீல் பண்ணாங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபாஸ்ட்டாக ஒரு ஃப்ளாஷ்பேக் அங்கே இருப்பாங்க. ஹீரோக்கு தாத்தாட்ட இருப்பாங்க. பட் அவங்க தாத்தா இறந்துருவாங்க மாஸ்டரால். ஹீரோ தாத்தா ஒரு காசு, அதனால் அவங்க அட்வென்ச்சராக ஒன்று. ஹீரோவும் அட்வென்ச்சர் அவருக்கு நிறைய கார்ட்ஸை கேட்டு பார்ப்பான். நீ வீக்கு போன்னு இது பண்ணுவாங்க, தொட்டு விட்டாங்க. ஹீரோ ஒரு நாள் டென்ஷன் இருப்பான். ஒருத்தவங்க கேட்டு பார்க்கலாம், நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்காகனு தொட்டு விட்டாங்க. அதே இடத்துல டெஸ்டியா கார்டு மீட் பண்ணுவான். அப்படியே டெஸ்டியா ஃபேமிலியில் ஒரு நம்பராக சேர்ந்துருவான். அந்த டைமில் இது ஹீரோவே டெஸ்டியா கார்டு மீட் பண்ணியிருப்பான். இப்போ ப்ரெசென்ட் காமிக்கிறாங்க. கணேஷ் சொல்கிறாங்க 9-10 மான்ஸ்டர்ஸ் எஸ்கேப் ஆகி போயிடுச்சு மயிலாடு அப்படின்னு பக்கத்தில் இருக்கவங்க சொல்கிறாங்க. சரி ஓகே, அப்படின்னா மற்ற கார்ட்ஸுமே ஹெல்ப் கேளுங்க, எல்லா ஃபோர்ஸும் அழுக்குங்க சிட்டிக்குள்ளே சொல்ல அவங்களே சொல்கிறாங்க. நீங்கள் போய் ஹெல்ப் கேட்குறாங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், நீங்கள் ஹெல்ப் கேட்டால் அவங்க சீப்பாக நினைப்பாங்க சொல்ல. அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, நம்ம எல்லாத்தையும் நான் சேவ் பண்ணணும், எப்படியாச்சும் இது பண்ணணும். அவங்களுமே கால் கண்டிஷனுமே நல்லா பேசுவாங்க. எல்லாத்தையும் ஹூடிஸ் போட்டவன் பார்த்துருப்பான். இந்த பக்கமே ஹீரோ சண்டை போட்டுருக்கான் அந்த மனசு கூட. எல்லாமே டெஸ்ட்டே நினைக்கிறேன், எப்படியாச்சும் நான் பாலை காப்பாற்றணுன்னு. அப்புறம் அந்த கார்டு சொன்ன நினச்சி பார்க்குது. இப்போ எனக்கு ஸ்வாருக்கு உயிருக்கு இந்த வீலர் கொடுத்துனா அது அவங்களுக்குமே ஸ்டேட்டஸ் இன்க்ரீஸ் அண்ட் ஸ்குவாடுக்குமே இன்க்ரீஸ் ஆகும். இதை போய் டக்குன்னு போயிட்டு யார்கிட்ட கொடுக்குறியோ அவங்கள்ட்ட கொடுக்கணும் அப்படின்னு ஹெட் மாஸ்டர் சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம டவுனுக்குள்ளே 10-15 மாஸ்டர் இருக்குது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. அதுக்கு அந்த பக்கத்தில் இருக்கணும், இது மக்கள் தெரியாமல் சீக்கிரம் வச்சுக்கணும், அதான் மிஸ்ஸின்னு சொல்ல. அப்போ திடீர்னு ஏஸ் வேலஸ்டின் வந்து என்ன மாஸ்டர் எத்தனை மாஸ்டர்னு கேட்குறா. சீனு கட் ஆகுது. போனாட்டி ஏஸ் வேலஸ்டின் நம்மளை காப்பாற்றுறாங்க. பார்த்தா அந்த ஆட்டி யாருமே இல்லை. அவ்வளோ நான் சாப்பிட போனல இந்த மாதிரி ஹீரோமே விட்டு கொடுத்துறான். இந்த சைட் டவுனை காமிக்கிறாங்க. மீடி போன எல்லா மாஸ்டரையும் அதாவது ஏஸ் வேலஸ்டின் சாவடிக்கிறா. அந்த மாஸ்டர் ஹீரோ சாவடிக்கலாம் போய் டெஸ்டியா கார்டு வந்துடும். நீங்கள் எங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஹீரோ கொஸ்டின் கேட்பான். அந்த மாஸ்டர் திடீர்னு டெஸ்டியா பக்கத்தில் அட்டாக்ட் ஆகிடுச்சு. ஹீரோ நான் விட மாட்டேன்னு அப்படியே காப்பாற்றுறான். அப்படியே கீழே வந்துடுறாங்க 2 பேருமே. ஹீரோமே கேட்குறான், நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அந்த மாதிரி கேட்க அவங்களே சொல்கிறாங்க, நீ எப்படி என்னை ப்ரொடெக்ட் பண்ண ஆசைப்படுறியோ அதே மாதிரி நானும் உன்னை ப்ரொடெக்ட் பண்ண ஆசைப்பட்றேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டேன். நீ எப்பயுமே என் லோனியாக விட்டு போக மாட்டில அந்த மாதிரி அவங்களுக்கு கேட்க ஹீரோமே கொஞ்சம் ஃபீல் பண்ணுறான். இப்போ நான் என்ன பண்ணுறது, அந்த மாஸ்டர் வந்து சின்ன கீழே இருக்க போகிறோம்ல ஈவெண்டட் என்னால் இதுக்கு ஒரு ஸ்க்ராட்ச் கூட போகல, ஸ்குவாடுமே இல்லை அந்த மாதிரி சொல்ல. என்கிட்ட இது இருக்குன்னு சொல்லக்குள்ளேயும் அந்த மாஸ்டருமே வந்துடுச்சு. டெஸ்டாக ஏதோ சொல்ல இருக்குல்லையும் மாஸ்டர் வந்துச்சு. ஹீரோமே தூக்கிட்டு ஓடுறான். இந்த நடுக்கரை தூக்கி போகிறனால டெஸ்டாக ரொம்ப என்ஜாய் பண்ணுறான். அப்படியே போகிற வழியில் ஒரு டோர் மாதிரி தெரியுது. அந்த இடத்துல ஒழிஞ்சிக்கிறாங்க. நேரத்துக்கு இந்த இடத்துல சேஃப்டியாக இருக்க முடியும். அந்த மாஸ்டர் வந்துடும். எல்லாமே எனக்கு கத்தி வேறு இல்லை, பெருக்கி அந்த மாஸ்டர் தோக்கடிக்க முடியாது. ஹீரோமே சோகமாக கத்தியை பார்க்குறான். பார்த்தா எனக்கு கத்தி உடஞ்சிருக்கு. ஹீரோட்ட இருந்த ஒரே கத்தி அதுவுமே உடஞ்சிருச்சு. எல்லாம் அவங்களுமே சொல்கிறாங்க என்ற ஐடியாவுக்குன்னு இப்போ அந்த ஸ்குவாடை காமிக்கிறாங்க. இந்த அந்த வெப்பன் இதான் டெஸ்ட்லியாக வெப்பனுக்காக கஷ்டப்பட்டு கொண்டு வந்தேன்னு அவங்களுமே சொல்கிறாங்க. ஹீரோமே ஷாக் வரோம். இந்த சோகு கலந்த எமோஷனாக ஆகிறான். அப்படியே இந்த இடத்த காமிக்கிறாங்க. எல்லா மாஸ்டரும் இது ஏஸ் வேலஸ்டின் சாவடிக்கிறா. அப்படி 2 பேர் சொல்கிறாங்க, டெடால் சிட்டியில் ஒரே ஒரு மாஸ்டர் இருக்குது, அதை சாவடிக்கணும். அதான் ஹீரோ கஷ்டப்பட்டு இது பண்ணியிருக்காங்க. அந்த மாஸ்டர் சொல்கிறாங்க எப்படியா கஷ்டப்பட்டு நோட்டு பிடிச்சி வந்துட்டுருக்கு. இப்போ அந்த கார்டுமே ஹீரோஸ் பிளட்டை இது பண்ணி ஹீரோக்குள்ளே பிளண்ட் பண்ணுறாங்க. அப்போ அவங்களும் சொல்கிறாங்க, இந்த சாதன் ஸ்குவாடில் இந்த உயிருக்கு நம்பணும், அதனால் நீ கான்ஃபிடென்ட் எந்தளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக அப்படியோ அந்தளவுக்கு அந்த ஸ்குவாடுமே இதாக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதான் ஹீரோ நினச்சி பார்க்கலாம். இங்கே பாரு நீ ஃபுல்லாக நீ நம்பணும், உன் மேலே நம்பு அந்த மாதிரி அவங்களே சொல்லியிருப்பாங்க. ஸ்குவாட் மேலே நம்புனேன் அவ்வளோதான் சால்ட் வாட்டர் முடிச்சுட்டு போகணும் அப்படியே அவங்களே அனுப்பிச்சிருப்பாங்க. ஹீரோ ஜஸ்ட்டு டிஃபென்ஸ் பண்ணியிருப்பான். அதுக்கே எனக்கு தெரியும் இருக்கும். ஹீரோ ஷாக் ஆகிட்டு ஸ்குவாட் மேலே நம்பிக்கை பண்ணியிருப்பான். அப்படியே ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். அப்படியே ஹீரோ அட்டாக் பண்ண போது அப்போ ஹீரோ நம்பிக்கணுமா இல்லை ஸ்குவாட் மேலே நம்பிக்கிறது நான் மேலே நம்பிக்கை. ஹீரோமே அதை ஹார்ட்லேயே நான் வீட்டு கிடையாது ஸ்ட்ராங்காகவும் ஹீரோமே ஃபுல்லாக கான்ஃபிடன்ஸோட அது ஹார்ட்லேயே இது பண்ணிடுவான். ஹார்ட்லேயே இது பண்ணி அந்த கிறிஸ்டல் வந்துடும். அசால்ட்டாக ஹீரோனை சாவடிச்சுவான். இந்த இடத்துல ஹீரோ வந்து போட வச்சுவான் அந்த ஸ்குவாட்னால அப்படின்னு நினச்சின்னா இல்லை. அப்படியே ஹீரோவுமே எல்லாருமே பார்ப்பாங்க, நீ சாதிச்சுட்டே நான் அந்த டெஸ்டாகவே சொல்கிறாங்க. டெஸ்டாக சொல்லுவாங்க. அப்படியே இந்த லோக்கி ஃபேமிலி இருக்குன்னு இது பண்ணுவாங்க. அப்படியே லோக்கியுமே சொல்லுவான், லோக்கி ஃபேமிலி இருக்குன்னு சொல்லுவாங்க, வாங்க ரெஸ்ட் எடுக்கலான்னு அப்படியே இது பண்ணியிருப்பாங்க. இப்போ ரொம்ப சந்தோஷத்தில் இருப்பாங்க. அப்போ திடீர்னு பார்த்தா ட்விஸ்ட் மாதிரி அந்த பொண்ணுமே வாங்கிடுவா. கார்டஸ் என்னாச்சு கார்டஸ் இந்த மாதிரி ஹீரோவே கற்றுவான். அப்போ அந்த ஹூடிஸ் போட்டுவேன், இந்த வாட்டி நீ இது ஒத்தாள் சரி 2 ஆளுக்கு மேலே தப்பிச்சிட்டேன், பட் நான் திருப்பி மாட்டுவோம் ஒத்தாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நைட்டாக ஆக்கி காமிக்கிறாங்க. கணேஷ் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. ஏன்னா யாருக்குமே எதுவும் டேமேஜ் ஆகலை, யாருக்குமே எதுவுமே ஆகலைன்னு அந்த ஆஃபீஸில் இருக்க கண்ணாடி போட்ட பொண்ணு பாப்பா. எந்த இடத்துல வேலை பார்க்குறோம் அந்த இடத்துல ஹோட்டலாக சேர்த்துருப்பாங்க. டெஸ்டியாவுக்கு இப்போ எதுவுமே இல்லைன்னு அந்த மாதிரி ஹீரோவும் ஃபீல் பண்ணுவான். அவங்களுமே சொல்கிறாங்க அந்த வேலை பார்க்குற பொண்ணுமே நான் வந்துட்டு அந்த வாலண்டியர் வந்துட்டு கொடுக்கலன்னா எனக்கு இது இவ்வளோ பிரச்சனை இருந்திருக்காது. அதனால அவங்களே ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க.
ஹீரோமே சொல்கிறான் அப்போல்லாம் ஒன்றும் இல்லை நடுக்க வேண்டிய நடுக்கும் அப்படின்னு ஹீரோமே சொல்கிறான். சிறுமே சொல்லுவா இப்போ எல்லாருமே உங்களை ஹீரோன்னு இது பண்ணுறாங்க சொல்ல ஹீரோனே சொல்கிறான் எனக்கு இல்லை மாதிரி இது மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லை அது மாதிரி சொல்ல ஆமாம் யாருக்கு எப்படியோ இருக்கணும் ஆனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது நீ ஹீரோன்னு சொல்கிறது எனக்கு ஓகேன்னு சொல்லிட்டு அது சிறுன்னா காதில் வந்து ஐ லவ் யூன்னு சொல்லிடுவா. ஹீரோக்குமே வெக்கமாக இருக்கும் என்னதுன்னு நான் சொல்லுவான். அவனுமே அது ஓடி போயிடுவா. ஹீரோ அப்படியே ஃப்ரீஸாக இருப்பான். தியாமே முழிச்சிட்டான். சரி ஓகே அவன் பார்க்க போகிறான்னு ஹீரோவும் பார்ப்பான். ஹீரோமே பாசமாக கேட்பான் இப்போ உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்க எனக்குலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு டெஸ்ட் எக்காமே ரிப்ளை பண்ணுவாங்க. எல்லாமே ஹீரோமே கேட்குறான் அது எப்பாஸ்டர் வெப்பன் நான் ஆமாம் அதே வெப்பன் தான் அப்படின்னு சொல்ல ஹீரோமே கேட்குறான் இந்த வெப்பனா ரொம்ப காஸ்ட்லி ப்ளஸ் பிராண்டட் வேறு இதை எப்படி நீங்கள் வாங்கினீங்க இந்த மாதிரி கேட்க டெஸ்டியாகவே ரிப்ளை பண்ணா நீ ஸ்ட்ராங்காகவும் ஆசைப்பட்ட அதை உன் ஆசைட்டில் யார் சொன்னான் நீ ஸ்ட்ராங்காக இருக்காது அந்த வெப்பன் யூஸ் ஆகும் அந்த மாதிரி அவங்களுமே ரொம்ப பாசமாக சொல்லுவாங்க. பட் இல்லாமல் பெல்ட் உன் ஆசைன்னா என் ஆசை அல்லாமல் நீ இல்லைன்னா நான் இல்லை அந்த மாதிரி அதுக்க நீங்கள் என்ன எப்படி சொல்லி கேட்டா நீ ஸ்ட்ராங்காக மாறு எப்படியே இது பண்ணால் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்ல ஹீரோ சண்டஸுக்கு வந்து ரொம்ப அழுவ அப்படியே இப்போ ஹீரோ பிடிச்சிட்டு கட்டி பிடிச்சிட்டான். இதே மாதிரி இருந்தால் இது எப்போயுமே நல்லாயிருக்குன்னு அந்த இது கார்டுமே சொல்கிறாங்க. அப்படியே இப்போ டஞ்சனை காமிக்கிறாங்க. போர்ட்டராக பொண்ணுக்கா ஒருத்தர் ரூல் பண்ணியிருக்கான் இப்படியே நீங்கள் உன்னை வேலை எடுத்து தூக்குற மாதிரி இருக்கும் ஆனால் அவனுமே சொல்லியிருப்பான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நன்மை உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்புகிறேன். ஆமாம் தேர்ட் எபிசோடில் லைட்டாக பேக்ரவுண்டில் சின்ன சின்ன சவுண்டு கேட்கும் அதை கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. நான் ரெக்கார்டு பண்ணல அப்படி இருந்துச்சு அது நான் என்ன பண்ணாலும் ஒரு போகல. அல்லாமல் இப்போ ரெக்கார்டு பண்ண போகிறோம் அப்போ ரெக்கார்டு பண்ணுறோம் வேறு டைம் லைன். அல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அல்லாமல் நான் வந்து உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலான்னுக்கேன். இந்த செகண்ட் எபிசோடில் நான் நிறைய எபிசோட் எடுத்திருப்பேன் நிறைய சீனை அதை அப்லோட் பண்ணாமல் என்ன பண்ணால் திருப்பியும் சும்மா இந்த இடத்துல இந்த சீன் நினச்சி அந்த மாதிரி சொல்லாமல் நான் யோசிக்கிறேன். அதுவும் இந்த சீனோ தனியாக ஒரு 2 நிமிஷத்துக்கு மாதிரி அல்லாமல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு இது கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.